கம்சன், சாணூரன், முஷ்டிகன், சிசுபாலன் வதம், திரௌபதியிடம் கொண்ட கருணை, குரு புதல்வனை மீட்டு கொண்டு வந்த சாகசம், ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி திருமணங்கள், கோதை வளர வளர அவள் கண்ணன் மேல் கொண்ட காதலும் வளர்ந்தது. என் கண்ணன் இல்லாவிட்டால் பாரத போரில் வெற்றி ஏது? குந்தியை கர்ணனிடம் அனுப்பி வரம் பெறாவிட்டால் அர்ஜுனனை தவிர அனைவரும் இறந்திருப்பார்களே. அஸ்வத்தாமாவிடம் மோதிரத்தை நழுவவிட்டு வினா எழுப்பியதால் தானே துரியோதனன் ஏமாந்தான். கர்ணனின் நாகாஸ்திரம் அர்ஜுனன் கழுத்தை துண்டாகாதிருக்க என் கண்ணனல்லவா தேரை பூமிக்குள் அழுத்தினான். அடே அப்பா, எத்தனை சாகசங்கள்! நினைத்து நினைத்து பூரிப்பாள். அணுவாய் கண்ணன் அழகை பெரியாழ்வார் வர்ணிக்க இமையும் கொட்டாமல் அப்படியே நெஞ்சினுள் சித்திரமாய் வரைந்து கொள்வாள் கோதை. சின்ன வயதில் அவளது விளையாட்டு தோழன் கண்ணன். கோதை, யாரோடு விளையாடுகிறாய் என்று அவள் வயது பெண்கள் கேட்க கண்ணனோடு என தயங்காது பதில் சொல்வாள் கோதை. கண்ணன் தன்னை பிடிக்க வருவதாய் பாவித்து பதுங்கி பதுங்கி சுற்றி சுற்றி ஓடுவாள். அடுத்து தான் கண்ணை கட்டி கொண்டு, கண்ணா, எத்தனை நேரமாயிற்று, வந்துவிடு என்று கெஞ்சுவாள். அழகான சிறிய கிருஷ்ணன் பொம்மை. அதற்கு அழகாக பட்டுடுத்தி தன்னுடைய நகைகளை சூட்டி சிறு மலர் மாலை அணிவித்து இதயம் முழுவதும் கண்ணனே. கோதையின் உலகமே கண்ணனானான். பிள்ளை விளையாட்டு என்று பெற்றவர் மகிழ்ந்தனர். தந்தைக்கு உதவியாய் கோதையும் மலர் பறிப்பாள். பச்சை நிறமுள்ள துளசி, தவணம், மரு, கதிர் பச்சை, மருதாணி பூக்களை பறிக்கும்போது இதெல்லாம் மாயவன் நிறம் என்பார் பெரியாழ்வார். மல்லிகை, முல்லை, இருவாச்சி, சம்பங்கி, ஜாதி மலர்களை பறிக்கும்போது பரந்தாமனின் பல்வரிசை என்பார். சிவந்த நிறமுள்ள செம்பருத்தி, அரளியை பறிக்கும்போது முகுந்தனின் இதழ் இப்படித்தான் இருக்கும் என்பார். சாமந்தி, கொன்றை போன்ற மஞ்சள் நிற மலர்களை பறிக்கும்போது இது மாலவன் தேவி நிறம் என்று சொல்லி பூரிப்பார். இப்படி மலர்கள் வேறு மாதவன் வேறு என்று பெரியாழ்வார் நினைத்ததில்லை. மகளையும் அப்படியே வளர்த்தார். அவர் பார்த்து பார்த்து மலர்களை இணைத்து கட்டுவதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து அதிசயிப்பாள். சிறுமி கோதை பருவமங்கை ஆனாள். குடலையில் எப்போதும் பெரியாழ்வார் மாலை கட்டி வைத்துவிட்டு மற்ற வேலைகளை முடித்து கொண்டு வந்து பிறகு ஆலயம் சென்று கோவிலில் சமர்ப்பிப்பார். மாலை சார்த்தி தீபாராதனை காட்டியதும் மெய்மறந்து பூரித்து மனம் திருப்தி அடைந்த பிறகே வீடு திரும்புவார். எம்பெருமான் என் கழுத்தில் மாலை சூடும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? வெட்கத்தினால் கன்னம் சிவக்குமா? ஓர கண்ணால் கண்ணனை பார்ப்பேனா? சூழ மனிதர் கூட்டமாயிருக்குமே. மாலை சூட்டிய பிறகு என் அழகு எப்படி இருக்கும்? இப்போது மாலையை நான் அணிந்து கண்ணாடியில் பார்த்தால் என்ன? அது தப்பாயிற்றே. பகவானுக்கு சூடும் முன் மற்றவர் அணிவது குற்றமல்லவா? நான் அயலாரா? பகவானுடைய நாயகி அல்லவா? திருமணத்தில் மாலை மாற்றும் போது நான் சூட்டிக்கொண்ட மாலையை கண்ணன் கழுத்துக்கு மாற்ற சொல்வார்களே, அப்போது குற்றம் என்று தயங்கினால் பெண்ணுக்கு இஷ்டமில்லை என்று பேச மாட்டார்களோ? அதனால் நான் அணிந்து பார்ப்பது குற்றமாகாது என தனக்குள் தீர்மானித்த கோதை தந்தை வருகிறாரா என ஆராய்ந்து பார்த்துவிட்டு மாலையை மென்மையாக எடுத்து அணிந்து கண்ணாடியில் பார்த்து, கண்ணா, உன் கழுத்துக்கு இந்த மாலை போன பின் நீ எவ்வளவு அழகாயிருப்பாய் என்று கற்பனை செய்து மகிழ்ந்தவள் மாலையை அலுங்காமல் குலுங்காமல் பதனமாக கழற்றி முன்போலவே குடலையில் வைத்தாள். அப்பாவுக்கு இப்போது சொன்னால் புரியாது. கோபிப்பார், வருத்தப்படுவார். காலம் வரும்போது நீயே புரிய வைப்பாய் என்று மானசீகமாக சொல்லிக்கொண்டாள். வெளியிலிருந்து வந்த பெரியாழ்வார் நடந்தது எதையும் அறியாமல் குடலை மாலையை வடபத்திர சாயனருக்கு கொண்டு போய் கொடுக்க அர்ச்சகர்கள் அம்மாலையை சாத்தி விட்டு தீபாராதனை காண்பிக்க கண்ணன் புன்னகைப்பது போலிருந்தது பெரியாழ்வாருக்கு.